கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல் என்ற சட்டம் எங்கிருந்து வந்தது தெரியுமா? அது வேதத்தில்தான், கடவுள் நேரடியாக வழங்கிய நீதிச் சட்டம். ஒரு எபிரியர் அடிமையாக இருந்தால் 6 ஆண்டுகள் பணி செய்த பின் 7ஆம் ஆண்டில் விடுதலை பெறுவான். ஆனால் மனைவி பிள்ளைகள் இருந்தால் அவனை விட்டு பிரிய வேண்டிய சூழலும் வந்தது. மோசமான வன்முறைகள் நடந்தால் தந்தை தாயை அடிப்பவரும் சபிப்பவரும் கூட மரண தண்டனைக்கு ஆளாக வேண்டியிருந்தது. சண்டையால் சேதம் ஏற்பட்டால் உயிருக்கு உயிர், கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல். அடிமையின் கண் கெட்டாலும் பல் உடைந்தாலும் விடுதலை கிடைத்தது. மாடுகள் கூட மனிதரை குத்திக் கொன்றால் அதன் உரிமையாளரும் குற்றவாளியாக கருதப்பட்டார். நீதியின் கடுமையை காட்டிய இந்த சட்டங்கள் மனித உயிரின் மதிப்பை கற்றுக் கொடுத்தன. இந்த வீடியோ உங்களை ஆச்சரியப்படுத்தியதா? கமெண்ட்ல ஜஸ்டிஸ் என்று எழுதுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த அத்தியாயத்தில் இன்னும் ஆழமான ரகசியங்களை காணலாம்.